விஸ்வா, கவனிச்சியா? தண்டை கவனிச்சிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ அவனை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகுது. ஏன்டா இவன்லாம் ஒரு ஆளா? இவனை பத்தி எதுக்கு பயப்படுற? இவனை பத்தி பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? இல்லடா, போன வாட்டி ஒரு ஃபைல் மிஸ் ஆயிட்டு, அதனால சின்ன பிரச்சனை வந்துட்டா. இப்போமா இவனும் ஆதி போற இடத்துக்கே டீலிங்க்கு வந்திருக்கான். அதான் யோசிச்சு பார்த்தேன். அதனால என்னடா இதுல என்ன இருக்கு யோசிக்கிறதுக்கு? வந்துட்டான்ல. ஹாய். என்ன எதுக்கு பாக்குற? சொல்றான்ல, நீயும் சொல்லு. ஹாய். என்ன உங்க ஃப்ரெண்டு வரல? வருவான். எப்போ வரணுமோ அப்ப கரெக்டா வருவான். உங்க ஃபைல கொடுங்க. இந்தாங்க சார், நீங்க உங்க ஃபைல கொடுங்க. ஏன்டா விஸ்வா இவ்வளவு அமைதியா இருக்க? ஒரே டென்ஷனா இருக்குதுடா இந்த ஆதவை பார்த்ததுக்கு அப்புறம். நீ இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுது தேவையில்லாம அவனை பார்த்து? இல்லடா, போன வாட்டி என்னோட கவனக்குறைவாலதான் ஃபைல் வேற மிஸ் ஆயிட்டு. நேற்று ஆதி கிட்ட வேற பேசினேன், இந்த தடவை எதுவும் மிஸ்டேக் ஆகாதுடான்ட்டு. இப்ப ஃபைலையும் சப்மிட் பண்ணியாச்சு. இன்னமும் அந்த ஆதவ வந்து நிக்கிறானா, அவனை பார்த்தோன்னே டென்ஷன் தாண்டா ஏறுது தலைக்கு. இது உனக்கு தேவையில்லாத டென்ஷன் தான். அவனை பார்த்து நீ ஏக்கு பயப்படுற? போன வாட்டி அவன் என்ன பண்ணான் தெரியாது உனக்கு? உனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கல? கொட்டேஷன்லாம் கரெக்டா தான் ரெடி பண்ணிருக்க? அதெல்லாம் பக்காவா ரெடி பண்ணிருக்கேன்டா. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுது? நமக்கு தான் கிடைக்கும். டை விஸ்வா, ஆதி வந்துட்டான் பாருடா. தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. வாடா ஆதி. என்ன எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் ஃபைல் சப்மிட் பண்ணியாச்சுடா, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஹாய் ஆதி. நீ இப்பவுமே என் பின்னாலதான் நிக்க போல. ஆதி, என்ன குரல் வசத்துற? சொல்லு. என்ன வந்தது லேட்டு, வந்தது வராம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூலா பேசிக்கிட்டு இருக்க? லேட்டா வந்தானே, லேட்டா வாரது முக்கியம் இல்ல, யார் ஜெயிக்க போறான்னு தான் முக்கியம். அப்படியா? அப்ப நீ லேட்டா வர்றதுக்கு எதுவும் காரணம் இருக்கு? இருக்கு. என்ன காரணம்? நான் தான் ஜெயிப்பேன், எனக்கு ஏற்கனவே தெரியும். இந்த டீல் எனக்கு தான் கிடைக்க போகுது, அதான் கொஞ்சம் லேட்டா வந்தேன். ஓ, அவ்வளவு நம்பிக்கையா உன் மேல? என் மேல எனக்கு இருக்க நம்பிக்கையால தான் நான் இந்த அளவுக்கு இப்ப உயர்ந்து நிக்க. உன்ன மாதிரி நம்பிக்கை இல்லாதவதான் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதுன்னு இப்படி வந்து காத்து வெயிட் பண்ணி நிப்பான். ஆதி, உனக்கு தெரியுமோ? ரொம்ப பேசாத. இல்ல, நான் வந்தது வராம நான் லேட்டா வந்ததுக்கு கூலா இருக்கேன்னு கேட்டேன். அப்ப நீ டென்ஷன்ல இருக்க பேர் அப்படி கேட்ட. சரி, நான் கூலா இருக்கேன், நீ எப்படி இருக்க? இந்த டெண்டர் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதுன்னு பதட்டத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கியோ? ஆதி, நீ ரொம்ப பேசாத. நீ கேட்டதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். சரி விடு. இன்னைக்கு யாரு பேசுறாங்கன்னு இல்ல, யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாம். அதான் நானே சொல்லிட்டேனே, எனக்கு தான் இந்த டீலிங் கிடைக்க போகுது. ஒரு வாட்டி மிஸ் ஆனா விட்டுருவேன். அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு உனக்கு தான் தெரியுமே, தெரியும்ல? ரொம்ப பேசாத. யாருக்கு கிடைக்குன்னு பாக்கலாம். நானும் அதை தானே சொல்றேன், பொறுமையா இருந்து பாரு யாருக்கு கிடைக்க போகுதுன்னு. ஆதி, அது உள்ளவங்க உங்களை ஆபீஸர் கூப்பிட்டாங்க. ஓகே ஓகே. ஆதி, நமக்கு தண்டை கிடைக்கும், போயிட்டு வா. ஆமாடா ஆதி. ஆதி, அதோ ரெண்டு பேரோட ஃபைலையும் வெரிஃபை பண்ணியாச்சு. அதுல ஆதியோட கொட்டேஷன் தான் பெஸ்டா இருக்கு. சோ இந்த டெண்டர் ஆதிக்கு தான். என்ன பாக்குற? வெளியில வாடா, உனக்கு இருக்கு. போடா. ஆதி, அர்ஜுன் வாங்க. சார். அண்ணா, நமக்கு தான் டீல் கிடைச்சிருக்கு. அர்ஜுன், ஆதி. சொல்லுங்க சார். இந்த அக்ரிமெண்ட்ல ரெண்டு பேருமே சைன் பண்ணிருங்க. ஓகே சார். ஓகே. அர்ஜுன், பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? அதான் பாக்குறீங்களே, நல்லா போகுது. பட் தேங்க்யூ சார். ஏன், எதுக்கு? இந்த டீல் எங்களுக்கே கிடைச்சிச்சுல சார், அதான். அதுக்கு நான் என்ன பண்ணேன்? அது உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா உங்களுக்கு உழைப்புக்கான வெற்றி கிடைச்சிருக்கு. என்ஜாய் பண்ணுங்க. ஓகே சார். சரிடா ஆதி, மீட்டிங் வர லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். சரிண்ணா. ஆதி, டேய் வாங்கடா. பாத்தியாடா, நமக்கே டெண்டர் கிடைச்சிட்டு. அது தெரிஞ்சது தானே, நமக்கு தான் கிடைக்கும். எல்லாம் இந்த விஸ்வாதான், 15 பேர் இருந்தான். போதுமாடா இப்போ, நமக்கே கிடைச்சிட்டு. இப்ப இந்த நிம்மதியா இருக்கு. சரிடா, கிளம்பலாமா? கிளம்பலாம்டா. அர்ஜுன் தான் வந்தாங்க, அதுக்குள்ள சைன் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்களா? ஆமாடா, மீட்டிங் வர லேட் ஆகுதுன்னு வந்தோன்னு சைன் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. சரி வாங்க. டாய் ஆதி, நீயா இதே வேலையை பற்றில உனக்கு என்ன வந்து நிக்கிறதே? டாய், ஓவரா பேசாதடா. என்ன அப்படி ஓவரா பேசிட்டு சொல்லு. ஒரு டெண்டர் கிடைச்சதுக்காக நீ பெரிய ஆள் ஆயிட்டேன்னு நினைக்காத. ஒரு டெண்டர் கிடைச்சதுக்காக நான் பெரிய ஆள் ஆயிட்டேன்னு நினைக்கல அதோ. ஏன்னா நான் உன்ன மாதிரி இன்னைக்குதான் டெண்டர் பார்க்க ஆரம்பிக்கல. எத்தனையோ டெண்டரும் பார்த்திருக்கேன், எத்தனையோ தொழிலும் பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு இந்த டெண்டர் கொஞ்சம் ஸ்பெஷல். அப்படி என்னடா ஸ்பெஷல்? இத்தனை நாளும் போட்டியே இல்லாம தொழில் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு எதிர நின்று என்னை வீழ்த்தணும்னு ஒருத்தன் வந்திருக்கான். அதனால எனக்கு இந்த டெண்டர் கிடைக்கணும்னா நான் ஆசைப்படல, உன்கிட்ட தோக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். நல்லா தண்டா பேசுற. அப்போ பேசுற மாதிரி இப்பவுமே பேசுறியே. வியாபாரம் பண்ண தெரிஞ்சுக்கோ, ஆனா வெற்றியோட சேர்ந்து வர ஆபத்தையும் புரிஞ்சுக்கோ. ஆபத்தா? நீ என் தொழிலுக்கு எதிர நிக்கிற வரைக்கும் நீ எனக்கு ஒரு போட்டியாளன். அதை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்ச. சிரிச்சுக்கிட்டே பேசுறேன்னு நினைக்காத. இந்த ஆதியோட முழு ரூபத்தையும் ஆட்டத்தையும் அப்பதான் பாப்ப.
பிசினஸ்ல ஜெயிச்சுட்டு ரொம்ப திமிரா பேசுறியா? நீ தானே சவால் விட்டுட்டு போன, இப்ப என்ன? ஏன் மோதிரத்துக்கு பயம் வந்துட்டா என்ன? பயமா? யாருக்கு? பயம்லாம் இல்ல. இப்பவும் நான் மோதி பார்க்க ரெடியா தான் இருக்கேன். ஆனா இதுல இல்ல, வேற மாதிரி. என்ன முகமே மாறிட்டு? இப்ப பேசு. உனக்கு எங்க சிண்டி பார்த்தா நீ அடங்குவேன்னு தெரிஞ்சுட்டுடா. அத வச்ச உன்ன ஒரு ஆட்டம் ஆடல, என் பேரு ஆதவில்லடா. என்ன சத்தமே இல்ல? சரி சரி, வெற்றியை கொண்டாடு. இனி இத மாதிரி சந்தோஷமா இருக்கிற நாள் வருமோ, மறுபடியும் வராமையும் போகலாம். சரி, இப்ப இருக்கிற சந்தோஷத்தை கொண்டாடிக்கோ. என்னடா பேசி விட்டு வடிக்க பார்த்தா ஓவரா பேசிட்டு போற? என் சந்தோஷம் எத்தனை நாள் இருக்குன்னு முடிவு பண்ணதுக்கு நீ யாருடா? சும்மா பேச விட்டு பார்த்தா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவ. உன்னா ஆதி, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ற. என் மேல கை வைக்காத. என் சட்டையில இருந்து கையெடு. எடுக்க முடியாதுடா. வாய் இருக்குன்னு என்ன நான் பேசுவியா? பொறு. இப்ப எதுக்கு நீ இப்ப இவ்வளவு கோவப்படுறன்னு தெரிஞ்சுக்கலாமா? பிசினஸ் பத்தி பேசுனதுக்கா இல்ல உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டாம் அதுக்கா? உன்ன இதோட விடக்கூடாதுடா. இருக்கட்டா ஆதி, நீ ஏன் மேலேயே யோசிக்காம கை வச்சுடலாம். பாருடா, இதுக்கெல்லாம் சேர்த்து நான் உனக்கு என்ன பண்ண போறேன்ட்டு. ஆதி விடுடா, வேண்டாம். ஏன் இப்படி சண்டை போடுறீங்க ரெண்டு பேரும்? ஆதி வேண்டாம்டா, விடுடா அவனை. இவனெல்லாம் வச்சு பார்க்க கூடாது. ஆனா இப்ப சொல்றேன், என் மேல கைய வச்சுட்டலா, நீ நல்லா கேட்டுக்கூடா. பிசினஸ்ல நீ எவ்வளவு ஜெயிச்சாலும் எனக்கு கவலையே இல்ல. ஆனா வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல நீ ரொம்ப முக்கியமா நினைக்கிற இடத்துல நான் வந்து முன்னாடி நிப்பேன்டா. நீ அதுல ஜெயிக்கவே முடியாது. உன்னால முடிஞ்சது செய்டா. நீ நான் மோதி பார்க்கலாம். அவன் எப்படி இப்படி பேசுறான்? நான் அவளை லவ் பண்ற மாதிரி வெளியில காமிச்சுக்கூடவும் இல்ல. சொல்லப்போனா லவ்வே இன்னும் சொல்லல. ஆனா இவன் எப்படி இப்படி பேசுறான்? அவளுக்கு நான் அவளை லவ் பண்ண மட்டும் தெரிஞ்சிச்சு, ஏதாவது அவளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு தான் நான் வெளியில கூட காமிக்காம இருந்தேன். ஆனா இவன் எப்படி இப்படி கண்டுபிடிச்சான் பேசுறான்? அதோ இந்த புலம்ப விட்டுட்டலாம். உனக்கு இருக்குடா, உன்னை சும்மாவே விட மாட்டேன். ஏன்டா இவங்கிட்ட மோதணும்னு நினைக்கிற அளவுக்கு ஒண்ணு பண்ணல. என் பேர் ஆதியே இல்லடா. வீட்டு மேல இனி கொஞ்சம் கவனம் வச்சுக்கிடணும். அவன் பேசின பேச்சே சரியில்லை. எந்த நேரம் என்ன பண்ணுவானோ, என்ன பழி வாங்குறதை காண்டி எந்த அளவுக்கு யோசிப்பான். கீர்த்தியை பத்தி பேசினாலே எனக்கு அதாவது உனக்கு கொள்ளாம விட மாட்டேன்டா. நான் அவளை பத்தி நினைச்சாலே கரெக்டா வந்துருந்தாளு. இப்படியாச்சும் இன்னைக்கு இவகிட்ட பேசி நம்ம மனசுல இருக்கலாம் சொல்லிடணும். இதுக்கு மேல விட்டோம் சரிப்பட்டு வர்றது. இந்த எப்படி பேச ஆரம்பிக்க? பேசினா எல்லாம் புரிஞ்சுக்கிடுவாளா? ஐயோ, பக்கத்துல வேற வந்துட்டாலே. இனி நான் அவகிட்ட எப்படி பேச ஆரம்பிக்க? ஆதி, நீ இப்படி தயங்கிக்கிட்டே இருந்த வேலைக்கு ஆகாது. இன்னைக்காவது அவகிட்ட சொல்லிடுடா. வீராப்புல பேசும்போதெல்லாம் நல்லாதான் இருக்கு. சொன்னா புரிஞ்சுக்கிடுவாளா? சொன்ன பிறகு கேட்டுட்டு என்ன சொல்லுவா? ஓகே சொல்வாளா? ஹாய் ஹாய் ஆதி, என்ன அமைதியா எப்படி நிக்கிறாங்க பேசாம? ஐயோ, இவளை பார்த்தோன்னு பேச்சே வர மாட்டேக்கே. எப்படி நான் அவகிட்ட பேச? ஆதி, நான் கூப்பிடுறது உங்களுக்கு கேக்குதா? ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? கீர்த்தி, என்ன என்ன ஆயிட்டு உங்களுக்கு? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், சத்தமே இல்ல. என்ன யோசனை ஓடுது? ரொம்ப பலத்த யோசனையா இருக்கும் போல. அதுவா கீர்த்தி? கீர்த்தி, உங்ககிட்ட பேசணும். பேசலாமா? பேசணுமா? மறுபடியுமா? நீங்க பேச ஆரம்பிச்சாலே ஏதாவது தடங்கள் வந்துருமே. அதெல்லாம் இன்னைக்கு தடங்கள் வராது, நம்ம பேசலாம். கீர்த்தி, நீ ஃப்ரீயா இருக்கியா? பேசலாமா? அப்படி என்னதான் பேச போறீங்களோ தெரியல. பில்டப்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. பேசலாம் சொல்றீங்க, ஆனா பேசதான் மாட்டேங்க. சரி வாங்க, இப்ப மச்சு பேசுங்க பாப்போம். எங்கேயாச்சும் வெளியில போய் பேசலாமா? வெளியில போயா? அப்படி என்ன பேச போறீங்க? ஏன் கீர்த்தி வரமாட்டியா? கூப்பிட்டா? இல்ல அப்படி இல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுன்னு சொன்னோமா, அதுக்கப்புறம் பேசவே இல்லை. சரி, நீங்களும் பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா, அதான் சும்மா ஏதாவது ரெண்டு வார்த்தை பேசுவோம்னு நினைச்சேன். இப்படி தனியா போய் பேசுற அளவுக்கு என்ன இருக்கு, அதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. மறுபடியும் ஃப்ரெண்டா? இவள இப்படியே பேச விட்டு பார்த்துட்டு இருக்க கூடாது. எப்படியாச்சும் மனசுல இருக்கேன்னு சொல்லிடணும். ஆதி, என்ன ஆயிட்டு உங்களுக்கு?
கேட்டதுக்கு எதுவும் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிங்க. இல்ல கீர்த்தி, எப்படி இப்படி ரோட்ல நின்று பேசிக்கிட்டு இருக்க? அதான் கொஞ்சம் அங்க வெளியில எங்கேயாச்சும் போய் பேசலாமேன்னு கூப்பிட்டேன். ஏன் கூப்பிட்டா வர மாட்டியா? இல்ல அப்படிலாம் இல்ல. சரி வாங்க பேசலாம். சரி கீர்த்தி, அப்ப இந்த பக்கத்துல இருக்க பார்க்குக்கு போலாமா? ம் சரி, அப்ப நீங்க கிளம்புங்க, நான் பின்ன வரேன். இல்ல வாயேன், கார்லயே போயிடலாம். அப்ப என் ஸ்கூட்டி? ஓ சரி, அது வேற இருக்குல்ல. சரி நீ வா. சரி நீங்க போங்க, நான் வரேன். ம். ஐயோ, இப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ண? பேசினதுக்கு அப்புறம் கேட்டுட்டு என்ன சொல்ல போறான்னு தெரியல. ஐயோ, இவ என்ன பார்த்த உடனே மனசுலாம் ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு. எப்படி இவகிட்ட நான் பேசி புரிய வைக்க போறேன்? நான் பேசினா இல்ல கேட்டுக்கிடுவானா? ஆதி, இதுக்கே இப்படி தயங்குறியடா? சும்மா கீர்த்தின்னு கூப்பிட்டதுக்கே கண்ணை பழுக்க வச்சுட்டா. இப்ப நான் இவகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணி அதுக்கு வேற என்ன சொல்ல போறாளோ தெரியல. டே ஆதி, உன் பொழப்பண்ணடா இப்படி இருக்கு. ஆதி, உங்களுக்கு என்ன ஆயிட்டு? இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? சொன்னா நானும் சிரிப்பேன்ல. ஆ, அது அது ஒண்ணு இல்ல கீர்த்தி, சும்மா சிரிச்சேன். சரி என்ன பேச போறீங்க சொல்லுங்க. அது அதுவா கீர்த்தி, சொல்லட்டா? ம் சொல்லுங்க. கீர்த்தி, இதுக்கு முன்ன நீ எங்கேயாச்சும் என்ன பார்த்திருக்கியா? இல்ல, நான் உங்களை பார்த்ததே இல்லை. அக்கா கல்யாணத்தப்போ கோயிலில் வச்சு மீட் பண்ணுமே, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ஓ அப்படியா, சரி. ஆனா நான் உன்னை முதல்ல பார்த்திருக்கேன். பார்த்துருக்கீங்க? எப்போ, எங்க வச்சு பார்த்தீங்க? அதுவா, காலேஜ்ல நீ ஒரு பையனை அடிக்கும்போது. ஐயோ, நீங்க அடிக்கிறத பத்தி சொன்னோன்னே எனக்கு பழைய ஞாபகம் வருது. சாரி என்னங்க. இல்ல கீர்த்தி, அதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. அதெல்லாம் இருக்கட்டும், அதை பத்தி ஒண்ணு இல்ல. நான் நீ காலேஜ்ல முத ஒரு பொண்ணுட்ட ஒரு பையன் வம்பளுத்தான்னு சொல்லி அடிச்சியா, அப்பதான் உன்னை பார்த்தேன் முத. ஓ அதுவா, அப்போ நீங்க இந்த பிரச்சனை நடக்கும்போது அங்கதான் இருந்தீங்களா? இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா அத? ஆமா, என்னால அந்த நாளை மறக்கவே முடியாது. ஏன்? என்னடா பொண்ணு இவ இப்படி இருக்கலன்னு உன்னை ஆச்சரியமா பார்த்தேன். பார்த்து வேண்டும் தான் போனேன். அப்புறம் நான் உன்னை 2-3 இடத்துல பார்த்துருக்கேன். நீ யாரா இருக்குன்னு உன்னை தேடணும்னு நினைச்சேன். அப்புறம் கோயில்ல உன்னை மறுபடியும் பார்த்தேனா, பார்த்த போதுதான் தெரிஞ்சிச்சு நான் தேடின பொண்ணு என் அண்ணியோட தங்கச்சியானு. அப்போ என் பின்ன நீங்க அதனாலதான் சுத்தி வந்தீங்களா? ஆமா. எனக்கு அப்போ புரியல. நானுமே அப்ப நீ எதுவும் புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு தான் கோயில வச்சு உன்னை சீண்டி பார்த்து உன் பேரை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன் அப்படி? நான் முத உன்னை பார்க்கும்போது உன்னோட தைரியம் எனக்கு பிடிச்சது. அப்புறம் நீ கோயில வச்சு பேசி சிரிச்சியா, அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சது. உன் கோபம் பிடிச்சது, நீ இதெல்லாம் பார்த்து பயப்படுறேன்னு பார்க்கும்போது எனக்கு பிடிச்சது. அப்புறம் உன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல நீ பேசுற விதம் அதெல்லாம் எனக்கு கல்யாண மண்டபத்தில் வச்சு வர உன்னை பார்த்தனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிட்டு. அதான் அன்னைக்கு மண்டபத்துல. அப்புறம் எனக்கு உன்னை பார்க்கும்போதெல்லாம் என் மனசுல ஒரு இனம் புரியாத சந்தோஷம். இந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில எப்போதுமே நீடிச்சு இருக்கணும், கடைசி வரைக்கும் நான் ஆசைப்பட்டேன். என் கூடயே நீ வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால அதான் இன்னைக்கு உன்கிட்ட சொல்லதுக்கு வந்துட்டேன். கீர்த்தி, ஐ லவ் யூ. அடிக்காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன். அடி ஒற்றை ரூபாய் பக்கம் 2 எந்த நண்பு சேர்ந்திருக்கும், நெஞ்சில் வைத்து காத்திரு. அடி பேரழகே, உன்னை சேர்ந்திடவே இந்த நாணயமோ சாட்சி. இருக்கும் இதயம் உனக்கே உபயம், எதற்கு ஆராய்ச்சி? நீ இப்பவே பதில் எதுவும் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நான் உன்னை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா நீ அதை கேட்க தயாரா இருப்பியா இல்லையான்னு எனக்கு அது கூட கொஞ்சம் யோசிக்க தோணல, காத்துட்டு இருக்கவும் தோணல. இவ்வளவு நாளா இருந்துட்டேன், அதான் இன்னைக்கே சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் எனக்கு பொறுமையா இருக்க முடியல. அதான் உன் மனசுல என்ன இருக்குன்னு கேட்காமையே நானே சொல்லிட்டேன். அது தப்புதான், இருந்தாலும் நீ கொஞ்சம் யோசிச்சு என்னன்னு முடிவெடு. ஆதி, சொல்லு கீர்த்தி. நீங்க என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதான் நானுமே கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? எனக்கு தெரியலன்னு சொன்னதுக்கு தேங்க்ஸ். வேண்டாம், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா நான் உன்னை விட்டு விலகி இருப்பேன். ஆனா தெரியலன்னு சொன்னல, உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு. நல்லா யோசிச்சு ஒரு முடிவாவே சொல்லு. அது அப்படி இல்ல. எனக்கு தெரியும். இல்ல, இது சரி வராது. அக்கா உங்க வீட்டில தான் இருக்கா. இது நம்ம குடும்பம்.
அதெல்லாம் நினைக்காம என்னால இருக்க முடியாது. இல்ல இது வேண்டாம். கீர்த்தி, அவசரப்படாத. அப்போ என்ன பண்ண சொல்லுதீங்க? அதையெல்லாம் நான் யோசிச்சுதான் உங்ககிட்ட எந்த முடிவும் நான் இப்ப கேட்கல. நான் உன்னை லவ் பண்றேன், அதை உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நான் சொல்லிட்டேன். நீயும் என்னை அப்புறம் விரும்புறியா நான் கட்டாயப்படுத்தினா கேட்க மாட்டேன். என்னோட விருப்பத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீயும் என்ன விரும்புறியா லவ் பண்றியான்னு தெரிஞ்சுக்க வரைக்கும் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். எவ்வளவு நாள்? நீ சொல்ற வரைக்கும். இன்னொரு விஷயம், என்ன? இவனால உனக்கு தெரியாம நான் உன்னை காதலிச்சுட்டு இருந்தேன். இனி உனக்கு தெரிஞ்சு நான் உன்னை காதல் பண்ணுவேன். ஆனா நான் காத்துக்கிட்டு இருப்பேன் உன்னோட முடிவுக்காக. இப்படி நான் உன்னை காதலிக்கும் போது உனக்கு சங்கடமா இருந்தா சொல்லிடு. நான் உன்னை தள்ளி தூரத்துல இருந்தே பார்த்துப்பேன். ஆனா உன் பதிலுக்காக ரொம்ப ஏங்கி போயிருப்பேன். நான் பேசுறதெல்லாம் கேட்டு நீ சிரிக்கிற, அதையும் ஒரு பதில் நான் எடுத்துக்கிடுவேன். அதனால நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். சீக்கிரம் நீ எனக்கு பதில் சொல்லு. கீர்த்தி, நீ இப்படி முகத்தை திருப்பி கேட்டா நான் இப்ப என்ன நினைக்கிறது? சரி, உங்ககிட்ட என் மனசுல இருக்க சொல்லிட்டேன். ஒரு நல்ல முடிவா நீ தான் கூடிய சீக்கிரம் சொல்லணும். சொல்லுவேன்னு நான் நினைக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். பாய். ஒரு வாட்டி திருப்பி என் முகத்தை பார்க்கலாம் இல்ல? சரி, நான் ஒன்னும் வருப்படுத்த விரும்பல. நான் கிளம்புறேன். நீயும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு. பார்த்து போ. பாய். என்னம்மா, எதுக்கு கூப்பிட்டீங்க? சாலினி, இப்பமாச்சும் கொண்டு போன சாப்பாடு உங்க அக்கா சாப்பிட்டாளாடி? 2 நாள் ஆகுது. சரியா சாப்பிடவும் மாட்டேக்கா, ரூம் போட்டு வெளியில வரவும் மாட்டேக்கா. இப்படியே இருக்காளாட்டி. என்னட்டி ஆயிட்டு? என்னதான் பிரச்சனை? உங்ககிட்டயாவது ஏதாவது சொன்னாலாட்டி? இல்லம்மா, நானும் எவ்வளவோ சாப்பிட சொல்லிட்டேன். அவ சாப்பிடவும் மாட்டேக்கா, என்கிட்ட பேசவும் மாட்டேக்கா. ரொம்ப அமைதியாவே இருக்காமா. பிசினஸ் விஷயமா வெளியில போக வேண்டிய இருக்கு. 2 நாள் யாழ்னி இருக்கட்டும்னு சொல்லிட்டு மரமையும் பட்டால விட்டுட்டு போயிட்டாரு. இவ அவர் போனதுலேருந்தே ஒரு மாதிரி இருக்காளேட்டி. முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு சாப்பிடவும் மாட்டேக்கா, அழுத மாதிரியும் இருக்கா. நம்ம போனா அழாத மாதிரியும் இருந்துக்கிடுதா. எதுக்கிட்டே இப்படி இருக்கா? இந்த மாப்பிள்ளையை பிடிக்கல, நான் கட்ட மாட்டேன்னு சொன்னான். ஆனால் மறு வீட்டுக்கு வந்திருக்குமே பாரு, முகமே ஒரு பூரிப்பா. 2 பேரும் சாட மாடையா பேசுறதால நான் கவனிக்க தான் செஞ்சேன். சரி, போ நம்ம பிள்ளை அனுசரித்து வாழ்ந்துருவா, நல்லா இருப்பான்னு நினச்சேன். இப்போ என்னடி ஆயிட்டு? மாப்பிள்ளை போனதுலேருந்து முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. நீயோட கேட்டு பாருட்டி, மாப்பிள்ளை கிட்ட பேசினாளா என்னன்னு கேளேன். நான் கேட்டால் எதுவும் சொல்லவும் மாட்டேக்கா. நான் என்ன கேட்காமையாமா இருப்பேன்? அவள் கேட்டதுக்கு எங்கம்மா பதில் சொல்கிறா? எதுவுமே சொல்லவே மாட்டேக்கா. சரி, நான் கேட்டு பார்க்கேன். அத்தான் கூட ஃபோன் போட்டாளா என்னன்னு பேசினாளான்ட்டு. ஏற்கனவே கல்யாணம் வேற வேண்டாம்னா இப்போ வேற இப்படி வந்து இருக்கா. என்ன பிரச்சனைன்னு தெரிய மாட்டேங்க. ஒரு வார்த்தை கேளு. திடீர்னு இவ தான் கோவப்பட்டு வந்து இப்படி இருக்காளா? என்ன கதைன்னு தெரியல, கேட்டாதான் தெரியும். கூப்பிட்டாலும் சத்தமே கொடுக்க மாட்டேக்க. எதுக்கு நீங்க வந்து இப்படி உட்காந்துருக்க? யானி, உன்னை சாப்பிட சொல்லி சாப்பாடு வச்சுட்டு போனேன், அதுவும் சாப்பிடவே இல்லை. அப்படியே இருக்கு. அங்க இருந்து எஞ்சி வந்து இங்க உட்காந்துருக்க. உங்ககிட்ட தானே கேட்கறேன், ஏதாவது பதில் சொல்றியா? இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு நீ இப்படி இருக்க? சரி, அத்தானுக்கு ஃபோன் பண்ணியா? அத்தான்கிட்ட பேசுனியா? இல்லை அவங்களுக்கு ஃபோன் போட்டாங்களா? 2 பேரும் பேசுனீங்களா? எப்படி பேசுனியா பேசலையா? என்ன ஆயிட்டு? ஷாலினி சொல்ற மாதிரி ஃபோனாச்சு போட்டு பார்க்கலாமா? ஃபோன் போட்டா எடுப்பாங்களா? என் நம்பரை பார்த்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேனே, ஏதாவது ஒரு பதில் சொல்றாளா? யாழ்னி, யாழ்னி, என்னமோ பண்ணு. உங்ககிட்ட என் மூச்சு போட்டு தொலைக்க முடியாது. கூப்பிட்டா ஏதாவது சத்தம் கொடுக்காளா? அப்படியே இருக்கா. பேசுறேனே, ஏதாவது ஒரு பதில் சொல்றாளா? என்ன எதுக்கு? நான் கிளம்புறேன். அன்னைக்கு நான் அவரை பார்த்ததுமே எனக்கு பிடிக்கலன்னு முடிவு பண்ணிட்டேன். அவரை பற்றி தெரிஞ்சுக்காமலேயே. இப்போ நான் அவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ அவர் என் கூட இல்லை. ஆனால் அவர் என்னை புரிஞ்சுக்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாரு. நான் கேட்ட ஒரே ஒரு வார்த்தைக்கு, உங்கள் விருப்பப்படி நீங்கள் இருங்கம்மா, எவ்வளோ டைம்னாலும் எடுத்துக்கோங்க, அப்படி தான் என்கிட்ட சொன்னார். ஆனால் நான் அவரை புரிஞ்சிக்க இவ்வளோ நாள் ஆயிருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ தான் அதை உணர்ந்த நேரம் அவர் கோவப்பட்டு போயிட்டாரு. இப்போ டைம் எடுத்துக்கொன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போது நேரம் கெட்டது நான் தான். ஆனால் அந்த நேரம் முடிஞ்சு அவர் கூட ஒரு புரிதலில் வாழலாம் நினைக்கும்போது இப்போ அவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு விலகி. அவர்கிட்ட நான் இப்போ போனால் என்னை பார்ப்பாரா? என்கிட்ட பேசுவாரா? அவரை என் முகத்தையே பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி அப்படி வரப்பா முகத்தை திருப்பிக்கிட்டே இருந்தார். என்னை போகுத வரைக்கும் பார்க்க கூட செய்யலை. நானாக தான் வழிய போய் பேசின மாதிரிலாம் பேசினேன். அப்படியும் என்னை ஏற்று கூட அவர் பார்க்கல அன்னைக்கெல்லாம். இப்போ நம்ம போனால் எப்படி என்கிட்ட பேசுவார்? அவர் வேற சொன்னார், எனக்கு
மனசு இருக்கு நான் யோசிச்சு ஒரு முடிவெடுக்க போறேன்னு வேற சொல்லியிருக்காரு. அவர் என்ன முடிவெடுப்பாரு? நான் போனா என்கிட்ட பேசுவாரா? நான் இப்போ என்ன முடிவெடுக்கணும் தெரிய மாட்டேங்கு. ரொம்ப யோசனையாகவும் இருக்கு. ஃபோன் பண்ணி பார்க்கலாம் எடுக்கிறாரான்ட்டு. ஃபுல் ட்ரிங்க் போய் கட் ஆகுது, ஆனாலும் எடுக்க மாட்டேக்காரு. இன்னொரு வாட்டி போட்டு பார்க்கலாம். எடுக்கவே மாட்டேக்காரு. ரொம்ப கோபத்தில் தான் இருக்காரா? ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாவம் தாவம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் எனக்கு ஏமாத்துறோம். நான் உன்னை இழந்து டாலி, என்னடி பண்ணிட்டு இருக்க? நல்ல வேளை ஆளு தூங்குதுப்பா, பார்க்கல. கூப்பிட்டீங்களா? எனக்கு கேட்கவே இல்லை, இப்பதான் கேட்டுச்சு. அப்படியா? நம்பிட்டேன். என்ன சொல்லுதீங்க? என்னது? கால் பண்ணிருக்கா? யானையா? கிடைச்சா? மறுபடியும் முதல்ல இருந்தா நானும் உங்களுக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கையோடு சொல்லாத புல்லாங்க பார்த்தது போதும், நீ சாப்பிடுங்க. தொட்டால் நிலவிரல் கரைகளும் நீளுமே என்ன இப்ப மச்சு உங்களுக்கு கேட்க தோணுச்சே? அழகு நீர்வீழ்ச்சியே எனக்குமே வயிறு பசிக்கு. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணி இப்ப நான் சாப்பிடாம இருந்தேன். எதற்கு கொஞ்சம் தண்ணி எடுங்க, ஆராய்ச்சியே சாப்பிடுங்க.